பொழிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதுமினிய திரு உத்தரகோச மங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாயம். நீல உருவில் குயிலை நீலங்க விட்டிருக்கிற எமது காதலனை வரக்கூவாயாக என்று சொல்லி சொல்றார். அதாவது உத்தரகோச மங்கையில தான் பெருமான் முதல் காட்சி கொடுத்ததுன்னு திருப்பெருந்துறையில உபதேசம் செய்து அங்கிருந்து பெருமான் பாதபுரடிகள் பிரிகின்ற பொழுது தில்லையம்பதி வாழ்ந்து போயிடுறார். அதற்கு பிறகு முதல்ல சந்திச்ச இடம் எங்க அப்படின்னா உத்தரகோசம் மங்கை தான். உத்தரகோசம் மங்கையில தான் வர சொல்லிட்டு பெருமான் கொஞ்ச நேரம் காட்சி கொடுக்கறது இல்லை. அப்படி காட்சி கொடுக்காம இருக்கிற பொழுதுதான் அந்த ஏக்கத்துல பாடியது தான் அந்த கடையவனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதி கண்டாய். சாமி என்ன நீங்க விட்டுருவீங்களா? அவர் விட்டுடுதி கண்டாய்னு பாடினது உத்தரகோசம் மங்கையில தான். ஆமா, அதற்கு பிறகு பெருமான் 50 பாட்டு பாடி முடிக்கிறதுக்கு பிறகு சாமி காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு அட்டமா சித்திகள் அவருக்கு கிடைக்கிறது. அதான் சீலத்தார் சிறந்த திரு உத்தரகோசம் மங்கையிலே ஞானம் விளங்க உமையம்மையாரோடு எழுந்தவர்களுடைய தலைவனை வர கூவுக என்று சொல்லி சொல்றார். அதாவது நீல உருவில் அப்படிங்கிறது ஒரு நயமா சொல்றாரு இந்த இடத்துல. கீதம் இனிய குயிலே சீரிய வாயால் கூவா என்றெல்லாம் புகழ்ந்தவள் குயில் தன் கரிய நிறத்தால் நாணி இறைவன்மால் செல்ல பூசுகின்றது என உட்கொண்டு நம்ம கருப்பா இருக்கிறோன்னு சொல்லி குயில் வந்து அங்க போறதுக்கு கொஞ்சம் கூசுதான். அதனால நீ கருப்பெல்லாம் இல்ல நீல நிறம்தான் அப்படிங்கிற மாதிரி நீல கீதம் இனிய குயில நீல உருவில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு நயமா சொல்றார். நீல உருவில் குயிலே நீன்மணி மாட நிலாவும் என்று சொல்லி இறைவன்பால் செல்ல கூசுகின்றது என உட்கொண்டு உன் நிறம் கருமை என்று காண்பார் கண்ணுக்கு விருந்தாகும் நீல நிறம் என்பால் நீல உருவில் குயிலே என்று சொல்லி வாதவரடிகள் வந்து இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார். அது நீல உருங்கிறது ஒரு நயம் என்று சொல்லி சொல்றார். உத்தரகோசம் மங்கைக்கு சிறப்பு என்னன்னா ஆகம சீலர்கள் சிவஞானிகள் பலர் அங்கு இருக்கிறதாக ஒரு ஐதீகம். சிவஞானியர் சீலத்தை அவர்கள் உத்தரகோசம் மங்கை என்னும் ஊருக்காக்கி சீலத்தால் இணைய உத்தரகோசம் மங்கை அப்படின்னு சொல்லி குயிலே நாயகன் உமாதேவியாகிய நாயகியாரோடு அங்கு இருப்பான். அவன் வர இயலாமைக்கு காரணத்தை குறிப்பாக உணர்த்து இருப்பினும் நீ கோவிலால் கொடுத்தது என்ன சொல்றாருன்னா சாமி அங்க வந்து மங்களாம்பிகை மங்கையர்கரசி மங்களாம்பிகை மங்களநாதர் இல்லையா திருவுத்தரகோசம் மங்கையில அங்க அம்மா கூட தான் சாமி இருப்பாரு. அவர் வரமாட்டாரு. இருந்தாலும் நீ சொன்னீங்கன்னா அந்த பருவம் வருகின்ற பொழுது வருவாரு. அதனால நீ போய் சொல்ல என்று சொல்லி சொல்ற. உமாதேவியாரின் திருமேனி அழகு அவனை புறஞ்செல்ல விடாது தகையும் தன்மையில் என்று கருதுவல் என்று சொல்லி சொல்ற. சிவம் சக்தியோடு வீட்டிருப்பதால் உறுதியாக திருவருள் சொல்லக்கூடிய பிரிவு துன்பத்தை நினைவூட்டும் வகையில் நீ சென்று கூவுக என்று சொல்லி இறங்கி சொல்ற. பெருமான் வந்து இந்த மண்ணுலகத்துல வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக எப்படி வந்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றாரு. தென்வல சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் ஊன்பழைத்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான்பழித்து ஆண்ட மேல் நோக்கி மணாரனை நீ வர கூவா என்று சொல்லி பெருமான் எப்படின்னா நம்மை ஆட்கொள்வதற்காக சொல்றார். மான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் அப்படிங்கிற நம்மளை ஆட்கொள்வதற்காக பெருமான் அங்கிருந்து மேலிருந்து கீழே வந்திருக்கிறார். அதான் சொல்ற தேன்பட சோலை குயில் பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி தேனொழுகும் பழங்களையுடைய சோலையிலேயே பழகின்ற சிறிய குயிலே நான் சொல்லும் இதனை கேட்பாயாக சொல்ற. பின்னுலகை இகழ்ந்து இந்த மண்ணுலகை திரும்பி எழுந்தருளி மக்கள் அனைவரையும் ஆளாக கொண்ட வல்லனும் இந்த உடலை இகழ்ந்து உயிருக்கு கடந்திருந்து என் உணர்வேயான ஒப்பற்ற பரம்பொருளுமாகிய மானை தன் மகிழ்ச்சியால் இகழ்ந்த மெல்லிய திருநோக்கினுடையாளாகிய உமாதேவியை மணந்த நித்திய கல்யாண மூர்த்தி என்பால் வரக்கூவாயாக என்று சொல்லி மான்வழி தாண்ட மெல் நோக்கி மணாலரை நீ வரக்கூவாய் என்று சொல்லி அப்படி உமையம்மையை மணந்த நித்திய கல்யாண மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை என்பால் வர கூவாயாக என்று சொல்லி இது தலைவன் தலையளி செய்த இன்ப நிலையை எண்ணி தலைவி ஒருத்தி அதை நினைவு கூர்ந்து அத்தகைய தலைவன் வரக்கூவாய் என குயிலை பணிப்பதாக அமைந்துள்ளது என்று சொல்லி சொல்ற. தேன்பல சோலை தேனை பழங்களை எல்லாம் உடைய சோலை என்று சொல்லி அது வாழக்கூடிய இடம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றாரு.
வாழ்கின்ற இடம் பலன்களும் தேனும் நிறைந்த குளிர்ந்த சோலை ஆதலில் உன்னிடமும் இனிமையும் தன்மையும் விளங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடம் எப்படியோ அதுதான் நம்மளுடைய பழக்கத்தை மாற்றும். இப்ப இந்த புயல் எல்லாம் எங்க இருக்கு? சோலைகள் இருக்கிறதுனால அந்த பழத்தினுடைய இனிமை, அந்த குளிர்ச்சி, இதெல்லாம் நம்முடைய இந்த குணத்தை மாற்றும் என்று சொல்லுகிறார். ஆகவே சிவன் அவ்வுலகை இழந்து பள்ளம் முகமுணர் போல் கள்ளமெல்லாம் அன்புள்ளம் படைத்த அடியார்கள் வாழ்கின்ற மண்ணுலகை விரும்பி வந்தான் என்னும். மேல யாரு இருக்காங்க? மேல சாமிக்கு யாரு இருக்க? தேவர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? தேவர்கள் எல்லாம் எப்படி ஒவ்வொரு பதம் வேணுங்கிறதுக்காக பெருமாளை வழிபாடு செய்வாங்க. பெருமான் விரும்பக்கூடிய அடியார் பெருமக்கள் இருக்கிறது மண்ணுலகத்தில். அதான் சொல்றாரு. அதாவது பள்ளம் புகுமுணர் போல் கள்ளமெல்லாம் அன்புள்ளம் படைத்த அடியார்கள் வாழ்கின்ற மண்ணுலக பெருமான் விரும்பி வருவான். இந்த மண்ணுலகத்தை தான் அது பெருமானுக்கு ரொம்ப இனியவர்கள் யார் அப்படின்னா அடியார்கள் தான். இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னு சிறுத்தொண்ட புராணத்தில் வரும். அதே மாதிரி இளையான்குடி மாநாயனார் புராணத்தில் வருங்க. இமக்குளப்பொடி பாகத்து இனியவர் தமக்கு இன்னடிச்சு தகவல் அமைக்குமாறு எங்கெல்லாம் வணங்கன்னு. இமக்குளப்பொடி யாரு? உமையம்மை. இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர்கள் யாரு? இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர் நமக்கு அப்படின்னா இமக்குளப்பொடி பாகர் அப்படின்னா சிவபெருமான். அவருக்கு இனியார்கள் யார் அப்படின்னா அடியார்கள். அதுதான். அப்ப மண்ணுலகத்தில் தேவர்கள்லாம் இருந்தாலும் கூட பெருமான் அங்கிருந்து இங்க விரும்பி இந்த மண்ணுலகத்துக்கு விண்ணுலகத்தில் தேவர்கள் இருந்தாலும் கூட இந்த மண்ணுலகத்தை விரும்பி வர்றதுக்கு என்ன காரணம்னா அவனிடத்துல கள்ளமில்லாத அன்புடைய அடியார் பெருமக்கள் நிரம்ப இருக்கிறது மண்ணுலகத்துல. அதனால பெருமான் வரார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என் உணர்வாய பிரான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு. சுந்தரத்து இன்ப குயிலே சூழ்சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்தூரச் சேவடியானை சேவகனை வரக்குவாய். அதாவது கண்ணுக்கு அழகையும் உள்ளத்திற்கு இன்பத்தையும் விளைவிக்கும் குயிலே, சுந்தரத்து இன்ப குயிலே அப்படின்னு. கிரணங்கள் சூழ்ந்த ஞாயிற்றை போல விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கி வந்து அடியாருடைய ஆசைகளை நீக்குபவனும் கீழே வந்து என்ன பண்ணாராம்? அதாவது அடியவர் ஆசை அறுப்பான் அப்படின்னு. அடியாருடைய ஆசைகளை எல்லாம் நீக்கி முதலும் நடுவும் முடிவுமாகிய மூவராலும் அறியப்படாத சிவந்த திருவடிகளை உடையவனுமாகிய ஞானவேலேந்திய வீரனை வரும்படி கூவாயாக என்று சொல்லி பெருமான் எதுக்கு கீழே வந்தார் அப்படின்னா அந்தரத்தை நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். அடியாருடைய ஆசைகளை எல்லாம் அறுத்து